மாணவ மாணவிகளை எழுந்து நின்று கைகளை நீட்டி உயர்வு மொழியினை ஏற்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். போதை பழக்கத்தால் நாம் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறெடுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உடமாற உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. போதை பழக்கத்தினால் ஏற்படும் தீமைகளையும் விளக்குவதற்காக நமது பாசுப தமிழ் சந்தை அவர்களையும் உதவி தலைமை ஆசிரியர்களையும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலர் நண்பர்கள், அன்பு மாணவ செல்வங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற ஒரு சிந்தனையை ஊட்டுவதற்காக நமது உதவி தலைமை ஆசிரியர்கள் திரு ஐக்கியஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆற்றல் மிகு தலைமை ஆசிரியர் தந்தை அவர்களையும் உடன் ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உதவி தலைமை ஆசிரியர் அவர்களையும் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் என் அலுவலக பணியாளர்களையும் அன்புகளுடைய மாணவ கண்மணிகளையும் இந்த காலை வேளையிலே வணங்கி மகிழ்கிறேன். தமிழ் வணக்கம். அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய நாளிலே போதையில்லா தமிழகம் என்கிற ஒரு முன்னெடுப்பை மேற்கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நம்மோடு இணைந்து இந்த நாளிலே உறுதிமொழி ஏற்றிருக்கிறார்கள். அவரோடு சேர்ந்து நாமும் இந்த நாளில் உறுதிமொழி ஏற்றிருக்கிறோம். இந்த உறுதிமொழியை உறுதியோடு வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஆசை. அது மட்டுமல்ல, நம் தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருடைய ஆசையும் இதுதான். ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, இன்று போதை ஒழிப்பு தினமாக இன்று அனுசரிக்கப்படுகிறது. யாருக்கும் கிடைக்காத அந்த வாய்ப்பை நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் கொடுத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் இருக்கின்ற அதே வேளையில் நாமும் இங்கு உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம். போதை ஒழிப்பை பற்றி எவ்வளவு தூரம் அரசு கவனம் செலுத்துகிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த அருமையான ஏற்பாட்டை உங்களுக்கு செய்திருக்கிறோம். ஆகவே நேரடியாக காட்சியாக உங்களுக்கு இது அளிக்கப்பட்டது. ஆகவேதான் இங்கே சிறு துளி பெருவெள்ளம் என்று சொல்வார்கள். குழந்தைகளிடமிருந்து இந்த அறிவுரை ஆரம்பிங்கள் என்று தமிழக அரசு கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த முன்னெடுப்பை உங்கள் வழியாக நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம், பள்ளியின் வழியாக ஆரம்பித்திருக்கிறோம். அவை அது எல்லா இடத்திலும் பறந்து இந்த போதையில்லாத சமுதாயத்தை உருவாக்க நாம் ஒவ்வொருவரும் பாடுபட்டு உழைப்போம் என்ற உறுதியை எடுத்துக்கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். நன்றி, வணக்கம். இந்த வேர்வையில் அமர்ந்திருக்கிறது. இந்த விழாவை அற்புதமாக ஏற்படுத்தி, இது விழாவாக அல்ல, உங்களது எலும்புகளும் சதைகளும் வீணாக கூடாது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த உறுதிமொழியை ஏற்படுத்தியதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம்.